ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம். இந்த பதிவிலே கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே குலதெய்வமும் முன்னோர்களும் என்ன சொல்கிறார்கள், எது மாதிரியான பலன் உங்களுக்கு தரப்போகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை எங்க இருக்கிறார், அவர் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார் அப்படிங்கிறதை தெய்வத்திட்ட கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சொல்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னதாக கும்பராசிக்கு பொதுவான பலனாக இந்த தெய்வ வாக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறதை இந்த பிரசன்ன வாக்காக பார்ப்போம். மகாகாளி நல்ல வாக்கு சொல்லமா 5 மட்டும் வளர்ந்திருக்கிறது. பஞ்சபூதங்கள் சக்தியோட கும்பராசிக்கு குலதெய்வம் கூடவே வருகிறது. முன்னோர்கள் வாசப்படியில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வீடு கட்டி குடியேற போறீங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர போறீங்க. அதே மாதிரி இடம் இல்லாதவங்க இடம் வாங்கி மகிழ போறீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது. குலதெய்வம் கூடயே வருது. முன்னோர்களும் வந்து உக்காந்துட்டாங்க. அப்ப அந்த வகையில இறந்து போன ஆன்மாக்கள் முன்னோர்கள் அத்தனையும் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருகிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்குல நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த வகையில பலன் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. நடந்து போற பாதையில மட்டும் சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும். அதை கவனமா எடுத்துக்கிடணும். இது தெய்வ வாக்கு. அதே போல பல துறைகள்ல கும்பராசிக்காரா இருப்பான். மருத்துவம், இராணுவம், காவல்துறை, நீதித்துறை, இதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும். வேலை பளு அதிகரிக்க போகிறது. அதே போல மன அழுத்தம் கூட போகிறது. இது இல்லாம குடும்பத்துல சுபமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. இது தெய்வ வாக்கு. அதே மாதிரி வைத்தியம் செய்யக்கூடிய நபர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் முழுமையான ஆதரவை தருகிறது. புதுசு ஒப்பந்தம் வரப்போகுது. நல்ல லாபம் ஏற்பட போகிறது. வீட்டிலே வெள்ளிக்கிழமை நாட்களிலே குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிறு சிறு வியாபாரிகள் கும்பராசியில் இருந்தீங்க அப்படின்னாக்க வியாபாரம்